ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான்லாம் ஸ்டன் ஆயிட்டேன் ஆக்சுவலா. ஆக்சுவல் உண்மை என்ன ட்ரோல் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன். பட் பார்த்தா பயங்கரமா தெருக்கி விட்டுருக்காரு ப்ரோ. நம்ம விஜய் அஜித்தெல்லாம் எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதில் சம்பவம் பண்ண போகிறாரு. எப்படியும் 100 கோடி தாண்டிடும் ப்ரோ. இப்போதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு வரோம். பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொளுத்தி விட்டுருக்காரு சாரு. அவ்வளோ ஒரு மாஸாக எடுத்து வச்சுருக்காங்க. லெஜண்ட் சரவணா சாருக்கு வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். ப்ரோ செம்ம மாசம் இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப ஏதோ மொக்கையாக இருக்கும். ஆக்சுவல் உண்மை என்ன ட்ரோல் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன். பட் பார்த்தா பயங்கரமாக தெருக்கி விட்டுருக்காரு ப்ரோ. என்ன சொல்கிறது, ஒரு ஜான் விக் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த லெவலுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர. இன்னும் நான் படம் பார்க்கல, நான் ட்ரெய்லர் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெய்லர்லேயே அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. இவன் சொல்கிற மாதிரி படம் மாஸ் தான் ப்ரோ. ட்ரெய்லர் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்தது, நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டீச்சர் பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, இவர் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார்ல, ஸோ அதோட சாயல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. லுக்லேயே ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே நான் ஷாக், என்னடா இது வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு. இப்போ ட்ரெய்லர் பார்த்ததும் கேரண்டடாக நல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப தோணுது. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு மேக்கிங்காக பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோனில் பார்த்துருப்போம் ட்ரெய்லர், ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பூஸ்டப்பாகவே இருந்துச்சு. பியூர் கூஸ் பம்ப்ஸு, அந்த ஷார்ட்டு, அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள், ஆக்ஷன்ஸு பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. கண்டிப்பாக இதில் சம்பவம் பண்ண போகிறாரு. மெயினாக அந்த மெட்ரோ ஃபைட் சீனு இது எல்லாமே மாசாக இருந்தது. ஸோ ஃப்ளைட்டில் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக இது சென்டிமெண்ட் ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும். இப்போ நம்ம ஜெயிலர் இந்த விக்ரம்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த படம்லாம் எப்படி ரத்தம் தெரிக்க ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த ப்ரொஃபஷனல் ஃபைட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஏதோ திரும்ப அதான் சொல்கிறேன், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏதோ ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக வந்து இவர் படம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய பேர் அது த்ரூ அவுட்டாக இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ரொம்ப இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க படங்களுமே நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்க ஃபைட் சீக்வன்ஸை விட, அவங்க பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவர் நல்லா எஃபர்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. குறிப்பாக எனக்கு துரை செந்தில்குமார் அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்பா சென்டிமெண்ட் இருக்கிற படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்துமே பாம்பெலாம் பிளாஸ்ட் விடுறாங்க. ஸோ நல்லா இருந்தது. நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஏஜில் அவர் இவ்வளோ ஃபைட் பண்ணுன்றது பாராட்ட வேண்டியது தானே. ஸோ அது மெனக்கிட்டு இருக்காரு. நல்லா ஒர்க் அவுட்டாகவும் ஆயிருக்குது. அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் சில பேர்லாம் காமெடியாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷாட் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, அவர் நடந்து வருவார், ஒரு பாம்பு பின்னாடி ஒரு பிளாஸ்ட் ஆகும், அது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணோட ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் ஆயிருந்தது. துரை செந்தில்குமார் சார் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குது. கருடனுக்கு அப்புறம் வராரு. படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க. படம் பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருக்குது. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்து தெரிய ஃபைட் சீன் எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காரு சார். படம் கண்டிப்பாக ஏப்ரல் 3 எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். லெஜெண்டை பார்க்கும்போது ரொம்ப மெனக்கிட்டு இருந்தது. எவ்வளவோ ட்ரோல், எவ்வளவோ கிண்டல் இருந்தால் அதை பற்றி கவலைப்படல. அடுத்தது லெஜெண்ட் லீடராக எப்படி மாறுறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே லீடர்னு ஒரு படம் எடுத்திருக்க மாதிரியே இருக்குது இந்த ட்ரெய்லரு. லெஜெண்ட் சார் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான்லாம் ஸ்டன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. செம மூவி நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தில் மோஸ்ட்டாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேமிலி குட் மூவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா மஜாவாக பண்ணியிருக்காரு. யார் நம்ம சரவணன் மஜாவாக பண்ணியிருக்காரு. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேற மாதிரி டிஃப்ரென்ஸ். அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் லுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதால் கொஞ்சம் அந்த மூவிக்கு நல்லா சூட் ஆகுது. நல்லா இருக்கு மூவி. செம்ம ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எமோஷ்னல் கனெக்டிங் கொடுக்குது. ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் கொடுக்குது. நான் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வருவேன். ப்ரோ ட்ரெய்லர் பக்காவாக தான் ப்ரோ இருந்துச்சு. அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தை விட இந்த படம் கேஷுவலாக போனாமல் இந்த படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி கொஞ்சம் சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும், பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டு என்ட்ரிலாம் மஜாவாக இருந்துச்சு. அவர் லுக்கு சூப்பராக மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு மூவியோட இந்த மூவியில் நல்ல லுக்கும் இருக்குது. அப்புறம் மெச்சூரிட்டியாக வந்திருக்காரு அந்த மூவிலேருந்து. இந்த சிஜி கலர் கிரேடிங் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. லெஜண்ட் சரவணன் அவர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் வைஸ் அப்படி தோணுது. அதுக்கப்புறம் மியூசிக் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிப்ரான் போட்டிருக்காரு. கண்டிப்பாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக அவர் அந்த லெஜெண்ட் மூவி வந்து ஆக்சுவலாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு அது இல்லை. அந்த படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். சயின்டிஸ்ட் மூவி, அது ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லாரும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்து பார்க்கல. பட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி மூவி, நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஹீரோலாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆள்லாம் நடிச்சிருக்காங்க. எப்படியும் 100 கோடி தாண்டிடும் ப்ரோ. பிளட்டு, ஃபயரு அந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் நெக்ஸ்ட் எப்போ என்ன நடக்குங்கிறது ட்ரெய்லர்லேயே வந்து அந்த
இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லைக் டேரக்டரும் சரி, இதுக்கு முன்னாடி படம் எல்லாமே மாசாக தான் இருந்த படம். ஸோ அதனால் இந்த படம் வந்து வெயிட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு கூஸ் பம்ப் ஆகுது. ஃபேஸை பார்த்த உடனே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. அவர் வாக்கிங் ஸ்டைலு, இந்த பார்க்குற பார்வை. ஸோ டேரக்டர் வந்து செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ பயங்கரமாக நடிச்சிருக்காரு தெரியுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ வந்து நான் போய் பார்ப்பேன். இந்த முருகரோட சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டாங்க, முத்தை தரு அத்து. அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு அந்த சாங் வந்தோடனே அது ரொம்ப அந்த அந்த ஃபைட் சீனுக்கும் அதுக்கும் மேட்ச் கட் பண்ணியிருக்கிறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ப்ரோ நான் இதுக்கே சும்மா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி சும்மா பார்க்கணுமேனு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், இதுவே பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக லீவ் போட்டு வர அளவுக்கு ஒருத்தா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கே போகணும். செம்ம ஹைப்பு ப்ரோ. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில, தெரிக்க விட்டார். இந்த மாதிரி கமர்ஷியலான நிறைய படங்கள் வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபேமிலியாக வர ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. இப்போ இந்த படத்துக்கு எனக்கே தோணுது, அப்பா சென்டிமெண்ட்னா ஓகே அப்பாவும் அம்மாவையும் கூப்பிட்டு வரலாம் படத்துக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும்ல. ஸோ இல்லாதவங்களும் அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானுமே ட்ரோல் பண்ணலாம், ஒரு நெகட்டிவாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்தேன். எனக்கு அப்படியே தாட் மாறி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாக. படம் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் சஜஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம். இந்த படம் லெஜெண்டுக்கு கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டராக வரும்னு நினைக்கிறேன். நான் ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய சீன் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ப்ரோ. நீங்கள் இதில் ட்ரைலர் பார்க்கலாம் பரவாயில்ல, கண்டிப்பாக ஃபோன்லேயாவது பாருங்கள், செம்மையாக இருக்கும். மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சாலிடாக இருக்குது மியூசிக் எல்லாமே. ஆக்ஷன் சீன்ஸும் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. போன படத்தை விட இந்த படம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அது எல்லாமே அவர் கன்ஃபார்ம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஆக்ஷன்ஸு அதை தாண்டி எமோஷன்ஸும் நிறையா இருக்குது படத்தில். அப்பா பொண்ணு கான்செப்டில் இருக்கும். ஸோ அது எமோஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. படம் நல்லா வரும் நம்புகிறோம். வெயிட் பண்ணிருக்கோம் படம் பார்க்க. நல்ல ஒரு செலிப்ரேஷனான மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல ஒரு கம்பேக் தான் ப்ரோ. அந்த படத்தில் கொஞ்சம் டல்லாக போன மாதிரி சொல்லும்போது ஆக்டிங் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி செலிப்ரேஷன் நம்ம விஜய் அஜித்தெல்லாம் எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அது எல்லா ஆடியன்ஸுக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் 60 ஏஜ் வரைக்கும் நல்லா கனெக்ட் ஆகும். ப்ளஸ் எல்லாருமே வந்து நல்லா வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவரை வந்து முதல் மூவியில் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க அதை லுக்கால். இந்த மூவியில் வந்து லுக்கே வந்து ரொம்ப நல்லா வச்சதால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. லுக் வைஸ் நல்லா இருக்காரு, ஓகே இவர் ஒரு ஆக்டர் மாதிரி இருக்காருன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏதோ வேறு ஊர் நடிகர் இல்லை ஒரு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆக்டர் மாதிரி இருக்காருன்ற ஒரு ஃபீல் வந்ததால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பார்த்தாலே தெரியுது. ஃபைட்டிங் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிங்காக இருந்தாலும் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸ்கில்ஸு. அப்புறம் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் லுக் இந்த வாட்டி வச்சுருக்காரு. அது அவருக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஃபைட்டிங் பயங்கரமாக இருக்குது. முக்கியமானது அதுதான். போன வாட்டி கொஞ்சம் ஏதோ லேக் ஆன மாதிரி இருந்துச்சு ஃபைட்டிங்லாம். இந்த வாட்டி அவருக்கு கொஞ்சம் எல்லாமே பக்காவாக பொருந்துது ப்ரோ. அவ்வளோதான்.